நம்மை விட்டு அவர் பிரிந்தாலும் அவர் விட்டு சென்றிருக்கின்ற இந்த பணிகள், அவர் ஆற்றிய சேவைகள் எதிர்வருகின்ற இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டுகின்ற பாடமாக கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே வைக்கின்ற வகையில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சொல்வது எளிது, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டி வழிகாட்டி என்ற நம்முடைய சான்றோர் பெருமக்களின் வாழ்வியல் பண்பை அவர் கடைபிடித்திருக்கிறார். இந்த தருணத்தில் நான் பொதுமக்களுக்கு நினைவுபடுத்துவது, இத்தகைய ஆற்றல், சேவை, சமூக அக்கறை என வாழ்ந்த அந்த மாமனிதரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அமர வைத்து பார்த்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆகவே அப்படி மக்களுக்காக உழைக்கின்ற, மக்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி பணியாற்றுகின்ற அறிவு சார்ந்த பெருமக்களை மக்கள் தேர்தல்களில் வெற்றி பெற வைப்பது அவர்களுடைய கடமைகளில் முதன்மையானது என்பதை இந்த பிரிவு நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இந்த கருப்பு வைரம் சிவப்பு சிந்தனைக்கு சொந்தக்காரர். இவருடைய பிரிவு என்பது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் 101 ஆண்டு காலம் அவர் நம்மோடு வாழ்ந்தார் என்பதிலும், இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதிலும் நினைக்கின்ற பொழுது அன்றாடம் வணங்கக்கூடியவர்களில் ஒருவராக இன்றைக்கு இவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆகவே அவரின் வாழ்வியல் பண்புகளை, அவர் வார்த்தெடுத்திருக்கின்ற சித்தாந்தத்தை ஒவ்வொருவரும் வாழ்வியலுக்கானது என்று கடைபிடித்து இந்த சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற பாடத்தை உணர்த்தியிருக்கிற ஐயா அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.